ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டீப் நெக்கான ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஷோல்டர் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம டீப் நெக் வைக்கும்போது நம்ம ஷோல்டரான அளவை கரெக்டாக குறிக்காது தான். ஸோ நம்ம அதுக்கான சொல்யூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டீப் நெக் வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த ஷோல்டர் வந்து அளவை ரெடியூஸ் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஷோல்டர் ஃபால் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டீப் நெக் ஃபார்முலா படி ஷோல்டர் எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹாஃப் ஷோல்டர் எடுத்துக்கணும். நம்ம ஹாஃப் ஷோல்டர்லேருந்து ஒரு வேல்யூவை மைனஸ் பண்ணோம், அதாவது ரெடியூஸ் பண்ணோம். அப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணி போட்டால் மட்டும்தான் அந்த ஷோல்டர் அளவு கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஃபிட்டிங்காக உட்காரும். அப்படி இல்லை அப்படின்னா ஷோல்டர் ஃபால் ஆகும். அதுக்கான ஃபார்முலா ஹாஃப் ஷோல்டர் மைனஸ் நெக் டெப்த் -1 × 0.25. இந்த அளவை தான் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்மளோட நெக் டெப்த்தே எவ்வளோ வைக்கிறோமோ அதிலேருந்து வர ஆன்சரை தான் நம்ம ஹாஃப் ஷோல்டரில் மைனஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ நெக் டெப்த் வந்து நம்ம 8 கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கணும். அது கூட 0.25 இன்ச்சஸை நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணுற அளவை தான் நம்ம ஹாஃப் ஷோல்டரில் மைனஸ் பண்ணோம். இப்போ 8ல் 1 போயிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து ஆன்சர் 7 வரும். அந்த 7ஐ நம்ம வந்து இன்ட்டு 0.25 போடுறோம். அதாவது 0.25ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு வர ஆன்சர் பார்த்திங்கன்னா 1.75 கிடைக்கும். இந்த 1.75ங்கிறத தான் நம்ம ஹாஃப் ஷோல்டர்லேருந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட ஷோல்டர் அளவு என்னன்னு பார்க்கலாம். ஃபுல் ஷோல்டர் அளவு நம்மளுக்கு என்ன இருக்கும் அதில் பாதி தான் நம்ம ஷோல்டரோட அளவாக வைப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபுல் ஷோல்டரை ஹாஃபாக டிவைட் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். அதாவது 14 இன்ச் இருக்குன்னா அதுலேருந்து 7 இன்ச் வந்து நம்ம ஷோல்டர் அளவாக குறிச்சிக்கலாம். குறித்ததுக்கப்புறமா நம்ம 7லேருந்து நம்மளுக்கு கிடைச்ச அந்த வேல்யூவை மைனஸ் பண்ணணும். டீப் நெக் ஃபார்முலா படி கிடைச்ச வேல்யூவை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5.25 கிடைக்கும். அப்போ 7 இன்ச்சில் மைனஸ் பண்ணால் 5.25 இங்கேருந்து நம்ம இந்த ஷோல்டர் அளவில் குறிச்சிக்கலாம். இதை அப்படியே வச்சு நம்ம பண்ணலாமா, இதுக்கு சீம் லைன்ஸ் கொடுக்கலாமா வேணாமாங்கிறது நிறைய பேத்துக்கு டவுட்டாக இருக்கலாம். இப்போ நம்ம வந்து இது வந்து ரெடியாக வச்சுருக்க ஷோல்டர் அளவு தான். ஸோ நம்ம அதுக்காக ஷோல்டரையும் ஆம்ஹோலையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம இதுக்கு வந்து சீம் லைன்ஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா? இப்போ 1/2 இன்ச் நம்ம வந்து ரெடி ஷோல்டருக்கு பக்கத்துலேயே கொடுத்துக்கலாம். இது வந்து சீம் லைன்ஸ். இங்கே இருந்தால் நம்ம ஆம்ஹோல் அளவை நம்ம குறித்து கர்வ் பண்ணி மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நெக் டெப்த் குறிக்கும் போது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஃபிட்டிங்கான ஒரு ஷோல்டர் உங்களுக்கு கிடைக்கும்.